வீரமான ரோசமான நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த 2026 சித்திரை மாதம் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா மேலே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கருங்காலி வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பெற்றுக்கோங்க. ஏன்னா பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களையும் சரி உங்களை சுற்றி இருக்கிற நபர்கிட்டையும் இருக்கணும் அப்படின்னா இந்த கருங்காலி மாலை அணியிறது நல்லது. இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. பொதுவாகவே மேசராசி அப்படின்னா கொஞ்சம் சூடான நபர்கள், உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருங்காலி மாலை அணியிறதன் மூலிமா உடம்புக்கும் குளிர்ச்சி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் கொஞ்சம் பாசிட்டிவாக நடந்துப்பாங்க. அதனால் வாழ்க்கையில் கொஞ்சம் சின்ன மாற்றங்கள் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து ஒரிஜினல். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய் பங்குனி 28 வரையிலிருந்தே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கிறார். ஏன்னா 12ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். அதன் பிறகு ஆட்சியாக வந்து அமர்ந்து நிறைய நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார். அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் அப்படின்னாவே சூரியன் மேசராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆட்சியாக அமர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ராசி அதிபதியே ஆட்சியாக அமரும் போது இதனால் வரைக்கும் எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இதுவரை வெளி உலகத்துக்கு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தெரியும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். மனதுக்குள்ளேயே போட்டு வைத்திருந்த அந்த திறமையை அந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மற்றவங்க பாராட்டுவாங்க. திறமையாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்குவீங்க. அந்த திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். பல வருடங்களாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். சந்தர்ப்பங்களை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வாய்ப்புகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய தொழிலுக்கு, இதெல்லாம் கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மேசராசி என்பர்கள் அப்படிங்கிறவங்கள ரொம்ப துணிச்சனாலவங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் நுணுக்கமாக ஆராயாமல் டக்குன்னு இறங்கிடுவாங்க. இறங்கினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப திறமையாகவும் பாராட்டுக்குரியதாகவும் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மேசராசி என்பர்களுக்கு அற்புதமான சந்தர்ப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும். வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இதுன்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். அது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், எல்லா விஷயமே தைரியமாகவும் இறங்குவீங்க. அது வெற்றியாகவும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை இந்த சித்திரை மாதத்துலேருந்து நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்குலாம் வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ராசியில் சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய தனித்திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். பொதுவாகவே லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சூரியன், அவர் வந்து இப்போ வந்து உச்சமாக அமரும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்வீங்க. தலைமை பொறுப்பு, தலைமைத்துவம் இதெல்லாம் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். பிள்ளைங்க மூலிமா கூட நிறைய அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக திருமணமாகி புத்திரபாக்கியம் கிடைக்காத இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்களால் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அவங்க மூலியமாகவே ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். தொழிலில், உத்தியோகத்தில், திருமண ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு, குழந்தை ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
துணிந்து இறங்குற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தனித்திறமை கூட இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். உங்களுக்குள்ளே ஒரு சில திறமைகள் இருந்து அதை வெளிக்காட்டாமல் இதுனா வரைக்கும் வெளி உலகத்துக்கு காமிக்காது இருந்தீங்க இல்லையா, அந்த திறமை இந்த காலகட்டத்தில் வெளியில் வரும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த சித்திரை மாதம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கவங்க கூட ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருந்தேன், எனக்கு நல்ல வரன் அமையல அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளைங்களுடைய சுபகாரியம் கூட ரொம்ப நாளாக குழந்தைங்களுக்கு வரன் பார்த்துட்ருக்கேன், நல்ல ஒரு வரன் அமையல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். ஒரு கோலாகலமான மாதமாக தான் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு. திருவிழா அல்லது சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் அல்லது சுப நிகழ்வில் நீங்களே முன்னாடி நின்று நடத்துகிற யோகம்னா இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அழகு ஆடம்பர பொருளெல்லாம் இந்த மாதத்தில் வாங்குவீங்க. அதற்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். பொதுவாகவே மேசராசி என்பர்கள் கரெக்டாக வேலை செய்வாங்க, திறமையாக இருப்பாங்க, கம்பீரமாக இருப்பாங்க, ஆடம்பரத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆடம்பரமாக பொருள் வாங்குவீங்க, ஆடம்பரமாக செலவு செய்வீங்க. அதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விரயங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது நீங்கள் சுப விரயமாக கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் சுப விரயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. வீட்டில் திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி அப்படின்னா நல்ல ஒரு திருமணம் கூடி வரும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். கூட்டு குடும்பமாக வாழ்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தா இவங்க தனி கொடுத்தனம் பிரிந்து செல்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பொதுவாகவே கூட்டு குடும்பம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் மேசராசி என்பர்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன கருத்து மோதல்கள் கொஞ்சம் தனியாக பிரியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம். விவாகரத்து வரை சென்ற தம்பதிகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒன்றிணையக்கூடிய யோகம் இருக்குது. சென்ற ஆண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில தம்பதிகள் பிரிந்து கூட வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கூடி வாழக்கூடிய ஒரு மகிழ்வான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். கூட்டு தொழில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பங்களில் சில பங்காளிகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பாகப்பிரிவினை போன்ற கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வரலாம். நட்பு வட்டாரங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்காமல் உங்ககிட்ட தடிமனான வார்த்தைகளை பேசுகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசத்தை பாராட்டி எல்லா இடத்துலையும் பகையை சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வியாதிகளால் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குது. அந்த வியாதிகள் எல்லாமே குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆயுள் பயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். கல்வியில் ஒரு சிலருக்கு தடை இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த தடை எல்லாமே சரியாகும். படிப்புக்காக ஒரு சில முயற்சிகள் இறங்கியிருப்பீங்க. அது ஒரு சாதகமாக அமையாத கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த முயற்சி எல்லாமே சாதகமாகும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை லட்சியம் இதெல்லாமே நிறைவேற போகுது. நவ கிரகங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் வரும். ஏன்னா கடந்த ஓராண்டு காலமாகவே படுத்த உடனே கொஞ்சம் தூக்கம் வராமல் அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க. வருகின்ற நாட்களில் அற்புதமாக தூக்கம் வரும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசியில் செஞ்சிருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பங்கு சந்தையெல்லாம் முதலீடு போட்டிங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கடந்த சில ஒரு ஆண்டுகளாகவே கடன் தொல்லையினால் பாதிக்கப்பட்டு இருந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த கடன் தொல்லை கொஞ்சம் குறையும். அடகு வைத்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மேசராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏராளமான செலவு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கரெக்டாக திட்டமிட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த மேசராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரைக்கும் ஒரு சில சிக்கனம் இல்லாமல்
எப்போவுமே வந்து நீங்கள் செயல்பட்டதில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிக்கனம் இல்லாமல் கொஞ்சம் ஆடம்பர செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும். புதிய நண்பர்களால் பண பரிவர்த்தனையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொருளாதார விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு இன்பகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு. வசதி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு சில இன்னல்கள் பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பணத்தால் ஒரு சில இடர்பாடுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. தொழில் நிமித்தமாக கூட ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில இன்னல்கள் வரும். அதுவும் சக ஊழியர்களால் ஒரு சில இன்னல்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. குடும்ப உறவுகளுடைய ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும். வாழ்க்கையில் ஒரு சில இன்னல்கள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.